Hi friends, good morning. Igcar RRB Norcet 7 ஓட ஸ்டேஜ் 2 இதுக்கான எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம். ஓல்டு கொஷின் பேப்பர் செல்ஃப் அசஸ்மெண்ட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிங்கனாவே நீங்கள் உங்களை என்னென்ன மிஸ்டேக்ஸ் வருதோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்க முடியும். நெகட்டிவ் மார்க் இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அதனால் செல்ஃப் அசஸ்மெண்ட் இதில் பண்ணலனாலும் பரவாயில்ல, புக்கில் கூட நீங்கள் பண்ணி பார்க்கலாம். எப்படி வேணாலும் ஏதாவது ஒரு சோர்ஸில் நீங்கள் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு எக்ஸாமுக்கும் இன்னொரு எக்ஸாமுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அது எழுதி வேஸ்ட்டு தான். இந்த எக்ஸாமுக்கும் அடுத்த எக்ஸாம் கண்டிப்பாக ஒரு 10-20 மார்க்னாவது இல்லை குறைஞ்சது ஒரு 5 மார்க்னாவது நீங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். இல்லைனா நீங்கள் வந்து படிக்கலை, அதையே திரும்ப திரும்ப படிச்சுட்டு போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி படிக்கக்கூடாது. அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ இருக்க காம்படிஷனில் தொடர்ந்து ஒரு வருஷமாவது கண்டினியூவாக ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான், கேப் விடாமல் எக்ஸாம் எழுதுனா மட்டும்தான் நீங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம் 2 எக்ஸாம் எழுதிட்டு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல அப்படின்னு மனசை விட்டுறாதீங்க. தொடர்ந்து எக்ஸாம் எழுதினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வருஷம் இல்லைனாலும் 2வது வருஷம்னாலும் 3வது வருஷம் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். அது வந்து நீங்கள் போடுற எஃபோர்ட்டை பொறுத்து, நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க, எவ்வளோ மேட்ரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எவ்வளோ நாலேஜபிளாக இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட ரிசல்ட் வரும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா IGCAR எக்ஸாம் ப்ரிப்ரேஷனு ப்ளஸ் RRB நர்சிங் சூப்பரண்டன்ட் எக்ஸாமு, தென் எய்ம்ஸு உங்களுக்கு ஸ்டேஜ் 2 எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ப்ரிப்ரேஷன் தான், தனித்தனி ப்ரிப்ரேஷன்லாம் கிடையாது. நான் டெக்னிக்கல் மட்டும் நீங்கள் பார்த்து பார்த்து ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 25 கொஷின்ஸ் பார்ப்போம். சூப்பரான கொஷின்ஸாக இருக்குது. ECG அண்ட் கார்டியாலஜிலேருந்து தான் பெரும்பாலும் கொஷின்ஸாக இருக்குது. நல்ல இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக இருக்குது, பார்க்கலாம். ஆன்சர்ஸை கடைசியில் சொல்கிறேன், நோட் பண்ணிவிட்டு 25க்கு நீங்கள் எத்தனை வருதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம போடுற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. 26 The most abundant intracellular cation is C++, H+, K+, Na+. The most abundant intracellular cation is என்ன? calcium, hydrogen, potassium, sodium. Intracostal muscles occurs in abdomen, thigh, diaphragm, ribs. Intracostal muscles occurs in abdomen, thigh, diaphragm, ribs. 28. Which one of the following organ is the human body is most affected due to shortage of oxygen? Which one of the following organ is most affected due to the shortage of the oxygen? Intestine, skin, kidney, brain. 29. Oxygenated blood from the lungs is carried to the heart. Oxygenated blood from the lungs is carried to the heart by pulmonary artery, pulmonary vein, coronary vein, precaves. Question number 30. The disease that occurs when the hemoglobin content of the blood goes down is pleurisy, emphysema, anemia, pneumonia. Question number 31. The normal rate of respiration in the man per minute is about. The normal rate of respiration in the man per minute is about 10 to 15 minutes, 16 to 20 times, 10 to 15 times, 16 to 20 times, 90 to 21 times, 23 to 25 times. The covering of the lungs is called pericardium, perichondrium, fluorous membrane, peritoneum. Oxygen carrying capacity of the blood is 20%, 30%, 40%, 50%. 34. Pulse pressure is pressure in the great veins, systolic pressure, difference between the systolic and diastolic pressure, diastolic pressure. 35. Human and mammalian elephant heart is human or mammalian
or elephant heart is myogenic, neurogenic, cardiogenic, diegenic. Question number 36. To reach the left side of the heart of the blood must pass through sinus venuses, kidneys, liver, lungs. Question number 37. Characteristics of cardiac muscles are that they contract quickly and get fatigued, contract quickly and do not get fatigued, contract slowly and get fatigued, contract slowly and do not get fatigued. Characteristics of cardiac muscles are that they. Question number 38. The pH of blood 7 to 8, 2 to 4, 12 to 14, 2 to 5. Pulse can be detected from the artery of. Pulse can be detected from the artery of thigh, diaphragm, humerus, wrist. ECG. Vandirichu question. ECG is a measure of rate of heartbeat, difference in the electrical potential, volume of blood pumped, ventricular contraction. 41. Cardiac output is determined by heart rate, stroke volume, blood flow, both A and B. Question number 42. In the order for blood to flow from right ventricle to left ventricle in mammalian heart, it must flow through right ventricle, pulmonary veins, left atrium, lungs. So, this is 5 pulmonary arteries. In order for blood flow from the right ventricle to left ventricle in mammalian hearts, it must flow through right ventricle, pulmonary vein, left atrium, lungs, pulmonary artery. So, in the sequence, question number 43. During systemic circulation, blood leaves 1 dash second dash. Left ventricle goes directly to the aorta, right ventricle goes directly to the aorta, right ventricle moves to the lungs, left ventricle moves to the lungs. 44. On the normal ECG or EKG, ventricular depolarization occurs during the P wave, QRS, T wave, PQ interval. 45. When aortic pressure is greater than the ventricular pressure, the tricuspid atrioventricular valve opens, the bicuspid mitral atrioventricular valve closes, the aortic semilunar valve closes, the pulmonary semilunar valves open. 46. Following a motor vehicle accident, a large loss of blood will initially causes a lowered BP due to the decreased cardiac output, a higher BP due to the increased stroke volume, no change in the BP but the slower heart rate, no change in the BP but an increased respiration rate. 47. The heart is made up of which type of muscle? Skeletal muscle, smooth muscle, cardiac muscle, elastic muscle. 48. The most common type of defect of the cardiac septa is muscular ventricular septal defect, premium atrial septal defect, secundum atrial septal defect, membranous ventricular septal defect. 49. Functions of the transducer is convert electrical signal into the non-electrical quantity, non-electrical quantity into the electrical signal into the mechanical quantity, all of this. So question number last question. Strain gauge is a active device and converts mechanical displacement into the change of resistance, passive device and converts the electrical displacement into the change of the resistance, passive device and converts the mechanical displacement into the change of resistance, active device and converts the electrical displacement into the change of resistance. So answer நான் வந்து உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், ஆன்சர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஷினு, ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், அப்படியே செக் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ ஆன்சர்ஸ் 1 செகண்ட். எஸ் 50K. 1 second. Okay. 50க்கு ரைட் ஆன்சர் சி. அதாவது
ஸ்ட்ரெயின் காஜ் அப்படின்னா என்னன்னு முதல்ல நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கே இது புது வேர்டாக தான் இருக்குது. ஸ்ட்ரெயின் காஜ் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயின் காஜ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிவ் டிவைஸ், இது வந்து ஆக்டிவ் டிவைஸ் கிடையாது, பாசிவ் டிவைஸ் அண்ட் கன்வர்ட்ஸ் த மெக்கானிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்டு த சேஞ்ச் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸில் உங்களுக்கு வந்து சேஞ்சஸை வந்து கொண்டு வர்றது தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயின் காஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 50க்கு ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. Then 49, functions of the transducer is to convert. So transducer ஓட ஃபங்க்ஷன் என்னத்தை கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா 49க்கு ரைட் ஆன்சர் பி, எலக்ட்ரிக்கல் சிக்னல் இன்டு த மெக்கானிக்கல் குவான்டிட்டி. ஸோ எலக்ட்ரிக்கல் சிக்னலை மெக்கானிக்கல் குவான்டிட்டியாக மாற்றுது. ஸோ இதுதான் ரைட்டான ஆன்சர். 48க்கு ரைட் ஆன்சர் டி, தி மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் டிஃபெக்ட் ஆஃப் த கார்டியாக் செப்டா. ஸோ மோஸ்ட் காமனாக இருக்க டிஃபெக்ட் என்னன்னு கேட்டிங்களா, கார்டியாக் செப்டாவில் 48க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், மெம்பர்னேஸ் வென்ட்ரிகுலார் செப்டல் டிஃபெக்ட். ஸோ விஎஸ்டி தான் மோஸ்ட் காமனாக இருக்கிற டிஃபெக்ட், விஎஸ்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. 47க்கு ரைட் ஆன்சர் சி, கார்டியாக் மசில்ஸ். ஸோ ஹார்ட் மேடப் ஆஃப் விச் டைப் ஆஃப் மசில்ஸ்னா கார்டியாக் மசில்ஸ், டைரக்ட் கொஸ்டின். 46க்கு ரைட் ஆன்சர் ஏ, எ லோவர்டு பிபி டியூ டு த டிக்ரீஸ்டு கார்டியாக் அவுட்புட். ஸோ ஸ்டார்டிங் இமீடியட்டாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட்டில் லார்ஜ் பிளட் லாஸ் இருக்கிறப்போ இனிஷியலாக என்ன ஆகும் அப்படின்னா லோவர்டு பிபி டியூ டு த டிக்ரீஸ்டு கார்டியாக் அவுட்புட்னால பிபி கம்மியாகும். தென் 45, ஸோ 45க்கு ரைட் ஆன்சர் சி, the aortic semilunar valve closes when the aortic pressure is greater than the ventricular pressure. ஸோ எப்போ வந்து அயோட்டிக் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் வென்ட்ரிகுலர் ப்ரெஷரை விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போனா 45க்கு ரைட் ஆன்சர் சி, தி அயோட்டிக் செமிலூனார் வால்வ்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிறப்ப. ஸோ அயோட்டிக் வால்வ் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிறப்ப அயோட்டிக் ப்ரெஷர் வந்து கிரேட்டர் தென் த வென்ட்ரிகுலர் ப்ரெஷராக இருக்கும். தென் 44, ஸோ 44க்கு ரைட் ஆன்சர் பி, ஸோ QRS காம்ப்ளெக்ஸ். ஆன் இசிஜியில் வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷன் எப்போ நடக்கும்னா QRS காம்ப்ளெக்ஸில் தான் நடக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த வென்ட்ரிகுலர் டீபோலரைசேஷனை QRS காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. தென் 43க்கு ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ, டியூரிங் த சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அப்போ பிளட்டு வந்து லீவ்ஸ் எங்கேருந்து கிளம்புது அப்படின்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ 43க்கு ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ, லெஃப்ட் வென்ட்ரிக்கிலிருந்து கிளம்பி கோஸ் டைரக்ட்லி டு த அயோட்டா. ஸோ அயோட்டாவுக்கு டைரெக்டாக போகுது. தென் 42, ஸோ 42க்கு ரைட் ஆன்சர் ஏ, ஸோ ஏனா 92. ஸோ 92க்கு 42க்கு ரைட் ஆன்சர் ஏ, 42க்கு ரைட் ஆன்சர் ஏ. அப்படின்னா என்னென்னா 1 5 4 2 3. ஸோ இந்த சீக்வென்ஸில் தான் blood flow வந்து நடக்குது. ரைட் வென்ட்ரிக்கிள் டு த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இன் த மமாலியன் ஹார்ட் இட் மஸ்ட் ஃப்ளோ த்ரூ த. எது வழியாக போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42க்கு ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ ஏ என்ன, 1 ரைட் வென்ட்ரிக்கிள்லேருந்து, தென் பல்மனரி ஆர்ட்ரி, தென் வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸு, தென் பல்மனரி வெயின், கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஏட்ரியம். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து அந்த சீக்வென்ஸ், பிளட் ஃப்ளோவோட சீக்வென்ஸு. 41, ஸோ 41க்கு ரைட் ஆன்சர் டி, டினா ஏ அண்ட் பி, கார்டியாக் அவுட்புட் இஸ் டிட்டர்மைன்ட் பை, கார்டியாக் அவுட்புட் எதை பொறுத்து அமையுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி, ஹார்ட் ரேட்டு அண்ட் ஸ்ட்ரோக் வேல்யூம், இதை பொறுத்து தான் கார்டியாக் அவுட்புட் வந்து இருக்குது. 40க்கு ரைட் ஆன்சர் வந்து பி, டிஃபரன்ஸ் இன் த எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல். ஸோ 40க்கு ரைட் ஆன்சர் பி, டிஃபரன்ஸ் இன் த எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல். இசிஜி மெஷர்ஸ் டிஃபரன்ஸ் இன் த எலக்ட்ரிக்கல் பொட்டென்ஷியல். தென் 39, ஸோ 39க்கு ரைட் ஆன்சர் டி, 39க்கு ரைட் ஆன்சர் டி, ரிஸ்ட். 39க்கு ரைட் ஆன்சர் டி, ரிஸ்ட். தென் 38, the pH of blood. 38க்கு ரைட் ஆன்சர் வந்து ஏ, ஸோ pH வந்து 78. அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் சும்மா ஜஸ்ட் மெசேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு அது வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, என்னோடய டைமே வேஸ்ட் ஆகுது. ஸோ தயவுசெய்து பே பண்ணி ஜாயின் பண்ண முடியாதவங்க தயவுசெய்து சேட் பண்ணாதீங்க, அது என்னோடய டைம் வேஸ்ட்டு. இப்போ நான் உட்காந்து வீடியோ பண்ணுறேன், நான் நைட் டியூட்டி போயிட்டு வந்து இப்போ நான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு 2 hours ஆகும். இதுக்கு இடையில நான் உங்களுக்கு சேட் பண்ணி கால் கைடன்ஸ் கொடுத்தேன்னா அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட நிறைய டைம் வந்து கன்சியூமே ஆகும். ஸோ இதில் நான் உங்களுக்கு வந்து சேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா என்னோடய டைமே வேஸ்ட் ஆகிடும். அப்போ நான் உங்களுக்கு வீடியோ போட முடியாது. அதனால் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ பே பண்ணி ஜாயின் பண்ண முடியுமோ அவங்க மட்டும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தயவுசெய்து. ஸோ நீங்கள் அன்னெசரியாக அதாவது நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா அதில் நான் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்குது. நான் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. நம்ம டியூட்டிக்கு போகணும், ஃபேமிலியை பார்க்கணும், வீடியோஸ் போகணும், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இதை தவிர நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கணும், கால் கைடன்ஸ் கொடுக்கணும். யாராவது நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள், உங்களோட நம்பர் கொடுங்க, கண்டிப்பாக நான் உங்களை வந்து கனெக்ட் பண்ணுறேன், நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ நல்லா படிச்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சக்ஸஸ் ஆகிடலாம். ஸோ அடுத்த கொஷின்னு
இசிஜி மெஷர்ஸ். ஸோ இதான் 40க்கு வந்து பார்த்துட்டோம். 39. ஸோ அதனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ சேட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இல்லைனா நம்மளோட வீடியோ உங்களுக்கு தெரியும் ஃப்ளோ கரெக்டாக போயிட்டுருக்கோம். இப்போ தேவையில்லாமல் மெசேஜ் வந்துட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து அதுக்கு வந்து ரிப்ளை பண்ண போய் நமக்கு டைம் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ 39க்கு ரைட் ஆன்சர் டி, ரிஸ்ட். ஸோ பல்ஸ் கேன் பி டிடெக்டட் ஃப்ரம் த ஆர்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்ட்டில். ஸோ 38க்கு ரைட் ஆன்சர் ஏ. 38க்கு ரைட் ஆன்சர் ஏ, பிட்வீன் 7 to 8 pH. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37க்கு ரைட் ஆன்சர் பி. ஸோ கண்ட்ராக்ட் குவிக்லி அண்ட் டூ நாட் கெட் ஃபெட்டிக்டு. கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கார்டியாக் மசில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ராக்ட் குவிக்காக கண்ட்ராக்ட் ஆகும், ஆனால் ஃபெட்டிக் ஆகாது, டயர்ட் ஆகாது. தென் வந்து பார்த்தீங்கன்னா 36. ஸோ 36க்கு ரைட் ஆன்சர் டி. ஸோ 36க்கு ரைட் ஆன்சர் டி, லங்ஸ். To reach the left side of the heart of the blood must passes through lungs. பாஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஹார்ட்டுக்கு வந்து பிளட் ஃப்ளோ ஆகணும். ஸோ 36க்கு ரைட் ஆன்சர் டி. 35க்கு ரைட் ஆன்சர் ஏ, மயோஜெனிக். ஹியூமன் எலிஃபென்ட் ஹார்ட் இஸ் மயோஜெனிக், ஞாபகம் வச்சுக்கோங்க, மயோஜெனிக். தென் 34க்கு ரைட் ஆன்சர் சி. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சிஸ்டாலிக் அண்ட் டயஸ்டாலிக் ப்ரெஷர் தான் பல்ஸ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். பல்ஸ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். 33க்கு ரைட் ஆன்சர் ஏ, 20%. 23 ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த பிளட் வந்து பார்த்தீங்கன்னா 20%. ஸோ 33க்கு ரைட் ஆன்சர் ஏ, ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், காமனான பேசிக்கான கொஸ்டின். 32க்கு ரைட் ஆன்சர் சி. ஸோ சி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூரல் மெம்பரன், த கவரிங் ஆஃப் த லங்ஸ், ஃப்ளூரல் மெம்பரன். இது வந்து நிறைய பேருக்கு தெரியும். தென் 31. ஸோ 31க்கு ரைட் ஆன்சர் ஏ, 10 to 15 times. இந்த நார்மல் ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் மேன் பெர் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 minutes. ஸோ அப் டு 16 minutes கூட உங்களுக்கு வந்து போகலாம். 31க்கு ரைட் ஆன்சர் ஏ. தென் 30க்கு ரைட் ஆன்சர் சி. ஸோ அனீமியா, டிசீஸ் occurs when the hemoglobin content of the blood goes downனா அதை வந்து அனீமியான்னு சொல்கிறோம். 29க்கு ரைட் ஆன்சர் பி. பி வந்து பார்த்தீங்கன்னா பல்மனரி வெயின். ஆக்சிஜனேட்டட் blood from the lungs is carried to the heart வந்து பார்த்தீங்கன்னா பல்மனரி வெயின். ஸோ ஒன்லி ஆக்சிஜன் பிளட்டை ஏற்றிட்டு போகிற வெயின் வந்து என்னென்னா பல்மனரி வெயின். ஸோ டீஆக்சிஜனேட்னா பல்மனரி ஆர்ட்ரி. ஸோ ஒன்லி ஆர்ட்ரி கேரிடு, டீஆக்சிஜனேட்டட் ஆர்ட்ரினா பிளட்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்மனரி ஆர்ட்ரி. ஸோ 28க்கு ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 28க்கு ரைட் ஆன்சர் டி. ஸோ பிரெயின். ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கன் ஹியூமன் பாடி மோஸ்ட் அஃபெக்டட் டியூ டு த ஷார்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன்னா பிரெயின். ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது பிரெயின் தான். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 27. ஸோ 27க்கு ரைட் ஆன்சர் டி. ஸோ டி வந்து ரிப்ஸ். இன்ட்ராகாஸ்டல் மசில்ஸ் எங்கே இருக்குன்னா ரிப்ஸுக்கு இடையில இருக்குது. தென் 26க்கு, ஸோ 26க்கு ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 26க்கு ரைட் ஆன்சர் சி. சி வந்து கே ப்ளஸ். ஸோ மோஸ்ட் அப்பார்டன்ட் இன்ட்ராசெல்லுலர் வந்து பார்த்தீங்கன்னா கே ப்ளஸ்ஸு, எக்ஸ்ட்ரா செல்லுலர் என்ஏ ப்ளஸ்ஸு. ஸோ இன்றைக்கி பார்த்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருந்தது, புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது, ஏன்னா அன்னெசரி கமெண்ட் வந்ததுனால நம்ம வந்து அதுக்கு ரிப்ளை பண்ண போய் ஸோ அது நம்மளோட டைம் வேஸ்ட்டு, கான்ஷியஸும் அங்கே போயிருச்சு. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக நம்ம வந்து வீடியோ பண்ணலாம். நீங்கள் 25க்கு எவ்வளோ எடுத்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு கைடன்ஸ் வேணுங்கிறவங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன நம்பர்லேருந்து 7050800140 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி பே பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட கைடன்ஸ் வாங்கிக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.